வணக்கம் நண்பர்களே. ஃபோன்ல உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது தான் கவனிச்சேன். ஒரு 2, 3 வீடியோஸ் இன்னும் எடிட் பண்ணாமலே இருக்கு அப்படின்றதையே. அதுல ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல அப்படி நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர் கதிரீஸ்வரன் பார்க்கலாம். போற வழியிலே ஆரம்பமே அமக்கலமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வண்டியோட சென்டர் ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங் வேற கழட்டிக்கிச்சு. ஒரு வழியா நடு ரோட்லயே அதையும் உட்காந்து மாட்டிட்டு நம்ம நண்பர் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கதிரீஸ்வரன் கதிரீஸ்வரன்றீங்களே, யாரா இதுன்னு கேக்குறது எனக்கு புரியுது. அது வேற யாரும் இல்ல, இவர் தான். அப்படியே அவரை நலம் விசாரிச்சுட்டு அப்படியே அவர் வீட்டு வாசல்லே கொஞ்ச நேரம் அட்டியும் போட்டு அங்கிருந்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வண்டியை விட்டாச்சு. வேற எங்க இல்ல, நம்மளோட பாட்ஷா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நம்ம தம்பி மெரைன் ட்ரைனிங்கை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்தது செலிப்ரேட் பண்ற வகையில காடாயெல்லாம் ஆர்டர் பண்ணி வகையா சாப்பிட்டோம். அது சாப்பிட்டு சரி வீட்டுக்கு கிளம்புவோம்னு பார்த்தாக்கா, பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, பீச்சுக்கு போமான்னு கேட்டான். சரி வண்டியை நேரம் பீச்சுக்கு விட்டுட்டோம். அங்க போனோன்னே கண்ணில் எதார்த்தமா பட்டதுதான் அந்த பலூன் சுடுற கடை. சரி நாங்க அதுக்குள்ள போட்டுட்டோம். இதுல மொத்தம் ஆளுக்கு 3 சான்ஸ். அதுல தினேஷ் ஃபர்ஸ்ட் 2 விட்டுட்டு ஒரு லாஸ்ட் 1 சுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தாரு. அதே மாதிரிதான் கபிலரும் ஃபர்ஸ்ட் 2 மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 1 சுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தாரு. அதே மாதிரிதான் நம்ம தம்பி கதிரும் ஃபர்ஸ்ட் 2 பாலை மிஸ் பண்ணிட்டான். ஆனா கடைசி ஒரு பாலை வேற மாதிரி சுட்டி மாஸ்க் கட்டிட்டான். அடுத்ததான் களத்துல இறங்கினேன் நான் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பால் மட்டும் தான் நான் மிஸ் பண்ணேன். அடுத்த 2 பாலூனையும் கரெக்டா சுட்டு இந்த போட்டியோட வெற்றியாளரானது நான் தான். இதை சொல்லிக்கிறதுல உண்மையை ரொம்பவே பெருமையா இருக்கு. அங்கிருந்து நேரா நாங்க போன கடை தான் சென்னை குல்ஃபி. அங்க போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஃபிளேவர்ல ஒவ்வொரு குல்ஃபி வாங்கினோம். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போற வழியில பார்த்தாக்கா இந்த நிலாவெல்லாம் பாக்குறதுக்காக டெலஸ்கோப் வச்சிருந்தாங்க. உண்மையாவே அது வழியால பார்க்கும்போது நிலாலாம் ரொம்பவே பக்கத்துல இருக்குமே தெரிஞ்சது. சரி அங்கிருந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போறப்போ ஒரு சின்ன ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள தினேஷை விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஃபன் பண்ணுவோம். மாப்பிள்ள உடனே ஓடி வந்து நம்ம வண்டி ஏறிட்டான். அப்புறம் நம்ம தம்பியும் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரை கொண்டு வந்து காமிக்கிறான்னு பாருங்க. அப்புறம் அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.